வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன் அந்த சாமியுடைய தல வரலாறு அதை பற்றிய சில தகவல்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்த பதிவில் வந்துட்டு பதிவு செய்வோம். இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் வந்துட்டு எங்க இருக்குன்னா, இந்தியாவின் கடற்கோடி பகுதியான தென்பகுதியில கடற்கரையோரத்துல அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொன்னோம்னா தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூருக்கும் அருகில் உள்ள கோவில் தான் இந்த வந்துட்டு இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன். இந்த முத்தாளம்மன் கோவில், அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, முத்தாளம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர். அந்த கோயிலுடைய விக்கிரகங்கள், அதாவது சிலை வந்துட்டு ஒரு சேர அமைஞ்சிருக்கும். அதுபோல இந்த சிலைக்கு பின்னாடி வந்துட்டு சுயம்புலிங்கம் அப்படிங்கிற சுயம்புலிங்கம் வந்துட்டு, அந்த இதுக்கு சுயம்புலிங்கத்துக்கு ஒரு கதையும் வந்துட்டு சொல்லப்படுது. எப்படின்னா, அதாவது சிற்பி ஒருத்தருடைய கனவுல வந்துட்டு அம்மன் வந்துட்டு கனவுல போறாங்க. குலசேகரப்பட்டினத்திலிருந்து வர்ற பூசாரிக்காக வேண்டி நீ காத்து இரு, அவருக்கு ஒரு சிலை வந்துட்டு வடிவமைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. கடவுள் கனவுல வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க. அதே போல அந்த கோயிலோட அர்ச்சகர் அவர்களுடைய கனவுலையும் வந்துட்டு இப்படி ஒரு சிற்பி அவங்க கிட்ட போய் தேவி சிலையை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு சுயம்புலிங்கம் இறைவனுடைய பக்கத்துல வச்சு வழிபடணும், பட்டுவாங்க அப்படின்னு கனவுல தோன்றாரு அப்படின்னு ஒரு கதையும் உண்டு. இங்க வந்துட்டு மகா மண்டபம், கோடி மண்டபம், அர்த்த மண்டபம் அப்படின்னு 3 இதுகளும் வந்துட்டு சிறப்பான ஒரு இது. இந்த ஊருக்கு எப்படி குலசேகரப்பட்டினம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த பகுதியில் உள்ள குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் வந்துட்டு இங்க வந்துட்டு இறை வழிபாடு பட்டார். அந்த குலசேகர பாண்டியன் அவருடைய புகழாகத்தான் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு குலசேகரப்பட்டினம் அப்படின்னு உருவாச்சு. சரி, இந்த கோயில் வந்துட்டு எப்படி உடைய வரலாறு எப்படின்னா, துறவி அகத்தியர் வந்துட்டு ஒரு துறவி வரமாமுனிவர் வந்துட்டு சாபம் பெறுகிறார். என்ன சாபம் பெறுறாருன்னா, எருமை தலைவனாக, அதாவது மகிஷாசூரனாக வந்துட்டு நீ வந்துட்டு அவதரிக்க அப்படின்னு வந்துட்டு ஒரு சாபம் விடுறாரு. அந்த மகிஷாசூரன் வந்துட்டு சில தபங்கள்லாம் புரிந்து இந்த உலகையே வந்துட்டு ஆட்சி செய்யணும் அப்படிங்கன்னு தன்னுடைய மனசுல வந்துட்டு வேண்டி ஒரு தவத்தின் மூலமா சக்தியை பெறான். சக்தியை பெற்றா வானக்கடவுள்லாம் போயிட்டு தேவிட்டு போயிட்டு கோரிக்கை விடுறாங்க. கோரிக்கை விட்டா தேவி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்குது. அந்த சின்ன குழந்தை வந்துட்டு 9 நாட்களில் வந்துட்டு வளர்ந்து முத்தி பெறுகிறது. அந்த 9 நாட்கள் வளர்ந்த குழந்தை வந்துட்டு 9வது நாள்ல வந்துட்டு, அந்த நாள் தான் வந்துட்டு தசராவா கொண்டாடப்படுகிறது. அந்த நாள்ல வந்துட்டு மகிஷாசூரனை வந்துட்டு மகிஷாசூர மர்தினியா வந்துட்டு அவதரிச்சு அந்த மகிஷாசூரனை வந்துட்டு அழிக்கிறாங்க. இப்படிதான் வந்துட்டு வரலாறு கூறுது. அதே போல இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன் கோவிலுக்கு வந்துட்டு பக்தர்கள்லாம் வந்துட்டு
பழமை வாய்ந்த நடைமுறைப்படி, அதாவது மாலை அணிவித்து வேடம் அணிவிந்து பழைய காலத்து சித்தர்கள் காளி வேடம், அம்மன் வேடம், குரங்கு வேடம், இப்படி அது ஏகப்பட்ட கடவுளை நினைவு கூறக்கூடிய வேடங்கள்லாம் அணிந்து ஒவ்வொரு ஊருக்கும் பக்கத்தில் உள்ள சுத்துப்பட்டி கிராமங்களில் வந்துட்டு சாமி வேடம் அணிந்து சாமியே வந்துட்டு பிச்சை எடுத்து பிச்சை மாதிரி எடுத்து அந்த காணிக்கையை வந்துட்டு முத்தாளம்மனுக்கு வந்துட்டு காணிக்கையா செலுத்துவாங்க. இப்படி காணிக்கையா செலுத்தி அம்மனை வந்துட்டு வழிபடுவாங்க. இந்த 9வது நாள் கடைசி நாள்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கடற்கரையில வந்துட்டு அம்மன் வந்துட்டு கடற்கரையில நீராடி அந்த மகிஷாசூரனை வந்துட்டு வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அனைவரும் தங்களுடைய வேடங்கள் எல்லாம் நீக்கி அவர் ஊருக்கு வந்துட்டு சென்றுவாங்க. இந்த முத்தாளம்மன் கோவில்ல இந்த அம்மை நோய், கண் நோய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த அம்மன்கிட்ட வேண்டி நாங்கன்னா வந்துட்டு அந்த அம்மை நோய், கண் நோய் போன்ற நோய்கள்லாம் வந்துட்டு குணமாகும் அப்படிங்கன்னு மக்கள் நம்பிக்கையும் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த முத்தாளம்மன் கோயிலில் வந்துட்டு இந்த திருவிழா டயத்தில் வந்துட்டு இந்த தசரா நாளில் வந்துட்டு பக்தர்களுடைய கூட்டம் வந்துட்டு கண் ஓடி பத்தாது. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு மக்களுடைய கூட்டம் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். கர்நாடகா மாநிலம் மைசூர் அங்கே வந்துட்டு கொண்டாடுற தசரா பண்டிகை போல இங்கேயும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே குலசேகரப்பட்டினத்தில் தான் வந்துட்டு இந்த முத்தாளம்மன் கோயிலுடைய தசரா பண்டிகை வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக வந்துட்டு நடைபெறும். இந்த இதை கண்டுகளிக்கிறதுக்காண்டி வந்துட்டு தமிழகத்தில் வந்து எல்லா பகுதியிலிருந்துமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு அந்த காட்சியை பார்க்கறதுக்கு வந்துட்டு மக்கள் தமிழகத்தில் எல்லா பகுதியிலிருந்து வந்து பார்க்க வருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு முக்கிய பெற்ற கோயில் தான் வந்துட்டு இந்த முத்தாளம்மன் கோவில். சாமியை நம்பி வந்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிட்ட யாருக்குமே வந்துட்டு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு அவங்களுடைய குறைகளும் நிவர்த்தி செய்யப்படுற அளவுக்கு சாமியோட சிறப்பு வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கு. கடைசியில் இந்த தசரா பண்டிகை முடிஞ்சிட்டு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு என்ன போறது என்னன்னா, இந்த வருடம் போல அடுத்த வருடமும் உன்னை காண நான் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்துட்டு திரும்பி போறாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கை வந்துட்டு அந்த அம்மன் மேல வந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.